ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் பார்க்க போறோம். தமிழ்ல நம்ம என்ன மாதிரி கொண்டு போக போறோம் நம்ம வீடியோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் 100 கொஸ்டின் கேக்குறாங்க நம்மளுக்கு. அந்த 100 கொஸ்டின்ல இலக்கணம் ரொம்பவுமே ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்கு. அப்படின்னா அதாவது நம்ம படிச்சோ இல்ல மனப்பாடம் பண்ணியோ நம்ம பாஸ் ஆயிடலாம் அப்படின்னா அது இந்த இலக்கணம் சார்ந்து அது ரொம்ப ரேர். ஏன்னா இலக்கணம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கான்செப்டை புரிஞ்சா மட்டும்தான் ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த இலக்கணம் நம்ம என்ன மாதிரி கொண்டு போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கணம் மட்டும் இல்ல, சிலபஸ்ல இருக்கிற தமிழ் என்ன மாதிரி கொண்டு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் முதல் கொண்டு திருக்குறள் அதிகாரம் வைசா எழுத்து சொல் அகர வரிசைப்படுத்துக இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு இல்லைங்க நம்ம டாபிக்ல. அதை நம்ம என்ன மாதிரி கொண்டு போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து அப்படின்னு கொடுத்துட்டா அந்த எழுத்து எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல நம்ம சமச்சீர் புக்ல இருக்கு, ஓல்டு புக்ல எப்படி கவர் ஆகுது, அதெல்லாம் மெர்ஜ் பண்ணி நான் ஒன்னா கொடுக்க போறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? புக் வைஸா நடத்தும் போது உங்களுக்கு என்ன ஆகும், அது ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். புக்ல இருக்கிறத ஒன்னா கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவா தரேன். ஓகேங்களா? அதை நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு டாபிக்க நீங்க ஒட்டுக்கா படிக்கும் போது அது கான்செப்டா உங்களுக்கு சூப்பரா புரியும். ஓகேங்களா? கான்செப்டா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம இலக்கணம் என்ன மாதிரி கொண்டு போலாம் அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப 6th ல இருந்து 12th வரைக்கும் இலக்கணத்துல ஒவ்வொரு டாபிக்லயும் என்னென்ன மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்போ 6th ல கொடுத்திருக்காங்க, அதே 8th ல இருக்கு அப்படின்னா 6th ல 8th ல இப்ப 10th ல இருக்குன்னா அந்த 10th இந்த மூணையும் ஒட்டுக்கா மெர்ஜ் பண்ணி தான் நான் உங்களுக்கு வீடியோவா கொடுக்க போறேன். ஓகேங்களா? இது எவ்வளவு பார்ட்டா வரும்னு எனக்கு தெரியல, பட் இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா படிங்க. வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இலக்கணம். இலக்கணம் அப்படின்னா என்னங்க? இலக்கணம் அப்படின்னா ஒரு மொழிய எழுதுறதோ பேசுறதோ பிழை இல்லாம நம்ம எழுதவோ பேசவோ செய்யறது என்ன? இலக்கணம். சரிங்களா? இலக்கணம். ஓகே, இலக்கணம் 5 வகை இருக்கு. இலக்கணத்துல 5 வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த 5 தான் ரொம்ப முக்கியம். எழுத்துங்கிறது என்ன? ஒளி வடிவத்திலேயோ வரி வடிவத்திலேயோ சொல்றதுதான் எழுத்து. சரிங்களா? இந்த எழுத்துல உயிரெழுத்து 12, ஆயுத எழுத்து 1, மெய் எழுத்து 18. இந்த உயிரெழுத்துல 12ன்னு சொல்றாங்களே, இந்த உயிரெழுத்து 12. அத நெடில் குறில் 2ஆ பிரிக்கிறாங்க. குறில்ல 5, நெடில்ல 7 எழுத்து. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஆயுத எழுத்து 1. அடுத்தது மெய் எழுத்து 12. மெய் எழுத்து 12 3 வகையா பிரிக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் 3ஆ பிரிக்கிறாங்க. ஓகே, வல்லினத்துல கசட தபர 6, இடையினத்துல எரள வளல 6, மெல்லினத்துல ஞனனமன 6. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது சொல். சொல் அப்படின்னு என்னங்க? ஒரு சொல்லோ அல்லது பல சொல்லோ ஒரு தொடரா வர்றதுதான் சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இந்த சொல் இந்த சொல் ஓகே, எழுத்து சொல் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எழுத்து சொல் தான் நம்மளுக்கு சிலபஸ்ல வருது. அதுல யாப்புல தொடை, எதுகை தொடை இதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பொருள். பொருள் எந்த ஒரு இலக்கியத்திலயும் இல்லாதது, இலக்கணத்திலயும் இல்லாதது, அதாவது எந்த மொழியிலும் இல்ல, ஆனா தமிழ் மொழிக்கு மட்டுமே இருக்கிற சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5 வகை இலக்கணத்துல பொருள் அப்படிங்கிற ஒரு பார்ட் தமிழ்ல இருக்குங்கிறதா தமிழுக்கே சிறப்பு. இந்த பொருள் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்வியலோட ஒழுக்க முறையை பத்தி குறிக்குது. ஓகேங்களா? இந்த வாழ்வியலோட ஒழுக்க முறையை சொல்ற பொருள் 2 வகைப்படும். அது ஒண்ணு அகப்பொருள், இன்னொன்னு புறப்பொருள். ஓகேவா? ஓகேங்க, அடுத்தது யாப்பு. யாப்புன்னா என்ன? யாப்பு அப்படின்னா ஒரு இலக்கண முறைப்படி ஒரு கட்டமைப்போட ஒரு செயலையோ ஒரு கவிதையோ கொண்டு வர்றதுதான் யாப்பு. இந்த மாதிரி ஒரு கவிதை இலக்கண முறைப்படி எந்த ஒரு இலக்கண பிழை இல்லாம அதனோட அந்த கட்டுப்பாட்டுக்கு வெளியில எதுவும் போகாம எழுதுறது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மரபு கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரபு கவிதை இலக்கண முறைப்படி கட்டுப்பாடுகளோடு எழுதக்கூடியது. சரிங்களா? ஓகே, அடுத்தது இலக்கண முறையின்றி, அதாவது புலவர்களோட எண்ணத்தை அப்படியே வெளிப்படுத்துறது பத்தி சொல்றது
புது கவிதை. ஓகேவா? இந்த யாப்பு அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டுதல் அல்லது செயல்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது இந்த யாப்புல வந்துட்டு 6 வகை யாப்பு இருக்கு. ஓகேவா? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. ஓகேவா? நம்மளுக்கு இந்த தொடை அப்படிங்கிற ஒரு பார்ட் அந்த இதுலதான் வந்துட்டு எதுகை தொடை, மோனை தொடை, இயைபு தொடை, முரண் தொடை அப்படின்னு இந்த தொடையில இருந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? எதுகை தொடை, மோனை தொடை, இயைபு தொடை, முரண் தொடை. ஓகே. எதுகை தொடைன்னு என்ன? இரண்டாம் சொல் ஒன்றி வருவது. மோனை தொடைன்னு என்ன? முதல் சொல் ஒன்றி வருவது. இயைபு தொடைன்னா என்ன? கடைசி எழுத்தோட கடைசி எழுத்தோ இல்லது அதனோட ஒளியோ ஒன்றி வருவதுதான் இயைபு தொடை. முரண் தொடைன்னு என்ன? முன்னும் பின்னும் முரண்பாடா இருக்குது. இன்பம், துன்பம், பகலும் இரவும் இந்த மாதிரி வந்துட்டு முரண்பாடா இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா முரண் தொடை. இத பத்தி கண்டிப்பா கொஸ்டின் வரும். சரிங்களா? ஓகே. இத பத்தி டீட்டெயிலா நம்ம பின்னாடி கிளாஸ்ல பார்ப்போம். இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான். அதனால உங்களுக்கு வந்து இது என்னங்கறத நான் உங்களுக்கு பேசிக்ஸ் சொல்லிடுறேன். அதே மாதிரி உயிரெழுத்து, ஆயுத எழுத்து, மெய்யெழுத்து இதெல்லாம் வந்துட்டு எவ்வளவா பிரிக்கிறாங்க, மேபி இதெல்லாம் கொஸ்டினா வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இது சொல்லிட்டோமா? ஓகே. ஆல இருந்து வரைக்கும் இருக்கிற எழுத்துக்களை வந்துட்டு எப்படி இது பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இத வந்துட்டு உயிரெழுத்து அப்படின்னு சொல்றோமா? உயிரெழுத்து 12. இத வந்துட்டு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா காற்று. அதாவது நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான நம்ம உயிருக்கு வந்து என்ன ஒரு இது தேவை? காற்று தான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த உயிரெழுத்தை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா காற்றா குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அடுத்தது இந்த மெய்யெழுத்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்பு. ஓகேவா? இந்த மெய்யும் உயிரும் மெய்யும் சேர்ந்தா 30 எழுத்து என்னன்னு சொல்லுவாங்க? முதல் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது ஓகே. இத வந்து இந்த உயிரும் மெய்யும் முதல் எழுத்து அப்படிங்கறத உடம்பும் உயிரும் உடம்புமாய் 30 முதலே அப்படின்னு நன்னூல்ல பவணந்தி முனிவர் குறிப்பிட்டிருக்காரு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம இங்கே பார்த்துட்டோம். மெய்யெழுத்து 18 வந்து ஒலிக்கும் முறையை வச்சுட்டா நம்ம பிரிக்கிறோம். வல்லினம், மெல்லினம், இடையினம் 3ஆ வந்து பிரிக்கிறதுக்கு என்ன ஒரு பேஸா இருக்கு? ஒலிக்கும் முறைதான் பேஸா இருக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்தது இந்த 30 எழுத்து என்னன்னு சொல்றோம்? முதல் எழுத்துன்னு சொல்றோம். அதே மாதிரி சார்பெழுத்துன்னு 10 வகை இருக்கு. சார்பெழுத்து 10 என்னென்ன? உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம் அப்படின்னு 10 வகை குறுக்கம் அதாவது சார்பெழுத்துக்கள் வந்து இருக்கு. ஓகேவா? அதை பத்தி நம்ம டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க புரிஞ்சு படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மறக்கவே மறக்காது. ஒரு கட்டத்துல வந்து மறக்க மாட்டீங்க. இதை வந்து நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுட்டா நல்லது. ஏன்னா இதை வந்து நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா வந்துட்டு நான் ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெங்க கவர் ஆகுதோ அதெல்லாம் மெர்ச் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு வீடியோவா நான் தரேன். இதை வந்து நீங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் புக்கை வந்து நீங்க தேட தேவையில்லை. இதை வந்து நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸஸா வந்து இனிமேல் பின்னாடி வரும். அதை நான் டீட்டெயிலா வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே. இந்த தமிழ்ல வந்துட்டு கலைச்சொற்கள், பிரித்தெழுது, அகர வரிசைப்படுத்துக, ஒரு பொருள் தரும் பழமொழி, வேர்ச்சொல் அறிதல் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு நான் கொஸ்டினா வந்துட்டு உங்களுக்கு லைவ்ல கண்டக்ட் பண்றேன். இல்லைன்னா வந்துட்டு வீடியோவா நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? லைனா இனிமேல் கிளாஸ் வரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.